என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம கோபி 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஒரு பவுல் வச்சு அதில் 1/4 கப் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தா கோபி 65 நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். உங்களுக்கு நல்லா ரெட் கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் ஃபுட் கலர் அது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு மாவு கரைச்சிக்கோங்க. ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சுடு தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் அதில் இருக்க அழுக்கு, பூச்சி, புழு எல்லாமே வெளியே வரும். சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுடுங்க. காலிஃப்ளவரை ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா அப்படி டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு பேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு காலிஃப்ளவராக இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கோபி 65 தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.